பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை விடப்பட்டுள்ளதால் சுற்றுலா தலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை முதலே கோயிலில் குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடினர். தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டனர். இதனால் ராமேஸ்வரம் முழுவதும் கடுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இங்க ராமேஸ்வரத்துக்கு வந்ததுல கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு. போக்குவரத்து கொஞ்சம் நெரிசல் போடும். சாமி பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதை கொஞ்சம் நிர்வாகம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு சாமி பார்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மேல ஆகுது. இது டிராபிக் ஹெவி டிராபிக்கா இருக்குது. அதேபோல் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. குடும்பமாக வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக கோயிலுக்கு வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். பக்தர்கள் அலகு குத்தியும் காவடிகள் சுமந்தும் முருகனை வழிபட்டனர். ஸ்கூல் லீவ் விட்டதுனால பிள்ளைகள் சேர்ந்து குடும்பத்தோட எல்லாம் வந்திருக்காங்க. கடல் கரையில கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கு. திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க மக்கள் அலையா வந்துட்டு இருக்கிறாங்க. குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோயில் நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல் பக்தர்கள் கடலில் குளிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.